ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தோல்விக்கு பொன்னாடை, வெல்கம் ஃபெயிலியர்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 77 முதல் 12 வசனங்கள். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. என் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 24 அத்தியாயம் 16 வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். The godly may trip 7 times, but each time they will rise again. விசுவாசிகளாகிய நமக்கு பல சமயங்களில் தோல்வி நேரிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கடவுளுக்கு நன்றி போன்ற வசனங்களை வாசிக்கும் போது திருமறை தவறாய் சொல்லுகிறதோ என்ற சந்தேகம் நமக்கு எழலாம். ஆனால் தோல்வி என்னும் பாடசாலைக்கு, டிசிப்ளின் ஆஃப் ஃபெயிலியர், எவரும் தப்பியது இல்லை என்பதே தேவ மனிதர் அனைவருடைய வாழ்க்கை சரிதையிலிருந்தும் தெளிவாகிற உண்மை. என்னை பொறுத்தவரை வெற்றிகளை விட தோல்விகளிலிருந்தே நான் அதிகம் கற்றுள்ளேன். கடவுள் நமது வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பது ஏன் என்பதற்கு 5 முக்கிய காரணங்களை இந்த நாள் தியானத்திலே உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்மை இன்னும் தாழ்மைப்படுத்த, டு மேக் அஸ் ஹம்பிளர். அழிவுக்கு முந்தியது பெருமை என்கிறது நீதிமொழிகள் 16 அத்தியாயம் 18 வசனம். நமக்கு எல்லாம் வெற்றியாகவே நடந்து கொண்டிருக்கும் போது பெருமை வருவது இயல்பு. நம்மை பணிய செய்து கடவுளுக்கு முன்பாக தாழ்மையுடன் நடக்க வைக்க தோல்வி ஒன்றுதான் வழி என்றார் ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்க தயங்க மாட்டார். கடவுளின் கிருபை மனிதனின் பெருமைக்கு எதிரானது. எனவேதான் வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:5, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இரண்டாவது காரணம், தேவன் நம்முடைய வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பதற்கு நம்மை இன்னும் ஞானம் உள்ளவர்களாக்க, டு மேக் அஸ் வைசர். நமது வாழ்வில் தோல்வியே இல்லாதிருந்தால் நமது கில்லாடித்தனமும் அறிவுமே நமது வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் என்று நாம் எண்ணிவிட துவங்கி விடுவோம். எனவேதான் ரோமர் 12:16 வாசிக்கிறோம், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். தோல்விகள் நமது வழிகளை ஆராய்ந்து பார்க்க செய்து நாம் அறியாததை விட அறிந்தது மிக மிக குறைவு என்று நம்மை அறிய செய்கின்றன. புத்திமான் என்று தன்னை நினைக்கிறவனை விட புத்தி இல்லாதவன் மேல் என்றுதான் திருவசனம் போதிக்கிறது. நீதிமொழிகள் 26:12 வசனம். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால்
அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். தேவன் நமது வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பதற்கு மூன்றாவது காரணம், நம்மை இன்னும் கருணை உள்ளவர்களாக்க, டு மேக் அஸ் கைண்டர். பிறர் மீது கொடூரமாக நடந்து கொள்பவர்களை கடவுள் கண்டிக்கிறார். கலாத்தியர் 6:1 பிரியமானவர்களே, உங்களில் யாராவது ஒருவர் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் மிகுந்த சாந்தத்தோட அவனை சீர்பொருந்த பண்ண வேண்டும், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது சோதனைகளிலும் பாடுகளிலும் ஆண்டவர் நம்மை எவ்வளவு கனிவாய் நடத்துகிறார். அவரது பெயரே ஆறுதலின் கடவுள் என்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:3 He is the God of all comfort. தலைவலியும் வயிற்று வலியும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். பேதுரு தோல்வி அடைந்து எழுந்த பின்னர் தான் தனது சகோதரரை திடப்படுத்த முடிந்தது. தேவன் நம்முடைய வாழ்வில் தோல்விகளை அனுபவிப்பதற்கு இன்னொரு காரணம், நம்மை இன்னும் தூய்மையாக்க, டு மேக் அஸ் ஹோலியர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், அதுதான் இன்றைய மனன வசனம். அவன் நீதிமானாய் இருப்பதால் ஏன் விழுந்தேன் என்று ஒவ்வொரு முறையும் அவன் அலசி பார்ப்பான். அலசி பார்த்து அதற்கான காரணங்களை அவன் கண்டுபிடித்து இனி அதிலே அவன் அதிக கவனமாய் இருப்பதால் அதிகமாய் அவன் புனிதமடைகிறான், பரிசுத்தமடைகிறான். எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 7ஆம் அத்தியாயம் 10, 11 வசனங்களில் எப்படி சொன்னார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் தீர்த்தலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று என்று பாருங்கள். எனவே தோல்விகளை சரியானபடி நாம் கையாள கற்றுக்கொண்டால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். 5வது தோல்விகளுக்கான காரணம், நம்மை இன்னும் சகசார்புள்ளவர்களாக மாற்ற, டு மேக் அஸ் மோர் இன்டர்டிபெண்டன்ட். சோதனையின் வேளையில் இயேசு கூட தமது சீடரின் உதவியை நாடினார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் நாம் ஒவ்வொருவரும் அங்கங்களாக உறுப்புகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பிற்கும் பிற உறுப்புகளின் உதவி தேவை. கையை பார்த்து கால் நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, காலை பார்த்து கை நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒருவருக்கொருவர் தேவை. we need each other. பிறரது உதவி தேவை என்பதை தோல்விகளை சந்திக்கும் வரை நாம் சரியாக உணர்வதில்லை. பிரசங்கங்களிலும் பிரசுரங்களிலும் ஊழியர்கள் தங்களது வாழ்வில் உள்ள தோல்விகளை வெளியே சொல்லக்கூடியவைகளையாவது சொன்னால் இறைமக்கள் உற்சாகமும் பலமும் அடைவர். திருமறை அப்படித்தானே இருக்கிறது. மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் வெற்றிகள் மட்டுமே முழங்கப்பட்டால் விசுவாசிகள் குற்ற உணர்விலேயே குன்றி போவர். நாம் தோல்வியிலேயே விழுந்து கிடப்பது தேவ சித்தம் அல்ல, ஆனால் நமது நன்மைக்காகவே, அதாவது நம்மை இன்னும் தாழ்மைப்படுத்த, நம்மை இன்னும் ஞானமுள்ளவர்களாக்க, நம்மை இன்னும் கருணையுள்ளவர்களாக்க, நம்மை இன்னும் தூய்மையாக்க, நம்மை இன்னும் சகசார்புள்ளவர்களாக்க தேவன் சில தோல்விகளை நமது வாழ்வில் அனுமதிக்கலாம். ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, வெற்றியின் மேல் வெற்றி அடைந்து முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய பரிபூர்ண சித்தமாயிருந்தாலும் கர்த்தாவே, எங்களுடைய நன்மைக்காக நாங்கள் இன்னும் சில காரியங்களை தெளிவாக நடைமுறையிலே கற்றுக்கொள்வதற்காக எங்களை மிருதுவாக்க, எங்களை மென்மையாக்க, எங்களை நொறுக்க, எங்கள் வாழ்க்கையிலே
சில வேளைகளிலே நீர் அனுப்புகிற தோல்விகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தோல்விகளிலேயே துவண்டு விடாதபடி 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து நாங்கள் எழுந்துவிட, குதித்துவிட கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவிதான். இப்பொழுது தோல்வியிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே எழும்ப முடியாமல் கிடக்கிற எவராவது இந்த நாள் தியானத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்களானால், கர்த்தாவே இரக்கமாய் அவர்களை நீர் தூக்கிவிடும். அவர்களை தூக்கிவிட சில உதவும் கரங்களை அவர்களிடத்திலே நீர் அனுப்பியருளும். மட்டுமல்ல, அவர்களே தூசியை விட்டு உதறி எழுந்திருக்க நீர் உதவிதான். காரியம் குடிமொழிகி போகவில்லை. இன்னும் நம்பிக்கை உண்டு. ஏனெனில் எங்கள் ஆண்டவராகிய நீர் இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறீர். ஓ காட் அவர் லார்ட், யூ ஆர் ஸ்டில் ஆன் த த்ரோன். எனவே உற்சாகமாய் எழுந்திருக்க கர்த்தர் உதவிதாரும். எங்களை குறித்து எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் யாருண்டு? உமது பாதங்களை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.